குட் மார்னிங் தமிழாவோட தினமொரு விஐபி நிகழ்ச்சியில இன்னைக்கு காணொலி காட்சி வாயிலா நம்ம கூட இணைந்திருக்கிற பிரபலம் யாருன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக பதவி வகித்தவர், வழக்கறிஞர், கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர், தென் சென்னை மாவட்டத்தோட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளராக இருந்தவர், அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு தளவாய் சுந்தரம் அவர்கள். சார் வணக்கம். குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன் மேடம். ஒரு வழக்கறிஞராக தான் உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்க. அதை தொடர்ந்து அதிமுகவோட முக்கிய அரசியல் தலைவர்களில் நீங்களும் ஒரு முக்கியமானவர். அப்படின்னும் போது உங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை, குடும்பத்தை பற்றி சில வார்த்தைகள். குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா, என்னுடைய ஃபாதர் ஒரு ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று விட்டார். அப்பொழுது அவர் இல்லை, இறந்து விட்டார். எனக்கு எங்கள் அப்பாவுடன் பிறந்தவர் மொத்தம் 7 பேர். 7 பேரும் நல்ல தேர் இன் குட் பொசிஷன் இன் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தாங்க. எனக்கு ஒரே ஒரு தம்பி, அவர் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார். இந்த நேரத்தில் தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எங்கள் அப்பாவுடைய அண்ணன், அவர் பேர் தளவாய் சுந்தர் தான். அவர் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆரிடம் எஸ்பிசிஐடியில் டிஎஸ்பியாக கிட்டத்தட்ட 22 வருஷம் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியாக பணியாற்றினார். நான் சட்டக்கல்லூரி சேர்வதற்கு அப்பொழுது பெரிய டிமாண்டு. அவளை ஈஸியாக சீட்டு சட்டக்கல்லூரிக்கு சேர முடியாத நிலையில் என்னுடைய பெரியப்பா அவர்கள், தளவாய் சுந்தர் அவர்கள், நேரடியாக எம்ஜிஆரிடம் சென்று எனக்கு சட்டக்கல்லூரி ஒரு படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை வாங்கி தந்தார்கள். அந்த காலத்தில் எப்படின்னா, சிஎம்க்கு கோட்டா விட்டு அவங்க சிஎம் சீட்டு கொடுக்கலாம். அந்த வகையில் எம்ஜிஆரிடம் நேரடியாக எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி தந்த பெருமை என்னுடைய பெரியப்பா அவர்களை சாரும். அதிலிருந்து தொடர்ந்து எம்ஜிஆர் மீது படிக்கும் பொழுதிலிருந்தே ஒரு ஆவல், ஆர்வம், அவருடைய பாடல்கள், அவருடைய ஆட்சியின் அமைப்பு எல்லாம் மனதை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது. சட்டக்கல்லூரியிலே கடைசி ஆண்டு படிக்கும் பொழுது, சட்டக்கல்லூரியுடைய மாணவராக இருக்கும் பொழுது 3 கட்சிகள் இருந்தன. காங்கிரஸ் கட்சி, அதிமுக கட்சி, திமுக கட்சி. அதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் ஒரு லீடராகவும் அப்பொழுது இருந்து, நாங்கள் குரூப்பாக இருந்து கொண்டு சில காலேஜிலே பங்கரை நடத்தி கொண்டிருந்தோம். இது என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கை. சார், தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த உங்களுக்கு தென் சென்னை மாவட்டத்தோட அதிமுக பிரிவு வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் அப்படின்ற முதல் பதவி எப்படி கிடைச்சது? அதை பற்றின அனுபவம். பொதுவாட்டு நம்ம யாரு நம்மளை தூக்கி விட்டாலும் அவங்கள மறக்கக்கூடாது. உதாரணத்துக்கு, நான் ஞானதேசிகன் என்ற ஒரு வழக்கறிஞர் தமிழ்நாடு டிஎன்சிசி பிரசிடண்டாக இருந்தார். அவருடைய ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். அவருடைய அலுவலகத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியிருந்தேன். அவர் என்சிஆருடைய ஜூனியர். அப்போ அங்கே எங்கள் சேம்பரில் பார்த்தேன்னா, அவங்களுக்கு ஞானதேசிகன் சாரு, நம்ம பட்டாபி சாரு, அப்புறம் டிவி ராமானுஜம் 3 பேரும் ஒரே சேம்பரில் இருந்தோம். ஞானதேசிகன் சார் ஆஃபீஸில் சில ஒர்க்கெல்லாம் இருக்க போக அடிஷ்னல் ஒர்க்கு நம்ம இப்பொழுதும் அவர் முன்னாள் அமைச்சர் இந்த பட்டாபிராமன் அவரோட எனக்கு ஒரு தொடர்பு கிடைத்தது. சில வழக்குகளிலே சின்ன சின்ன கேஸில் அவர் கூட போய் அப்பேறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையில் அதிமுகவை ஈர்க்கக்கூடிய அளவில் அவருடன் பணியாற்றி இருக்கும் பொழுது நல்ல ஒரு நட்பு கிடைத்தது. அவர் மூலமாக அவர் ஒரு குருவாக இருந்து வழிநடத்தி சென்றார். அவர் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருந்தார். அப்போது என்னிடம் கேட்டார், நான் உனக்கு தென் சென்னை மாவட்ட துணை செயலாளராக வழக்கறிஞர் பிரிவில் போட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். நீ இங்கே இருக்கக்கூடிய மற்ற வக்கீல்கள் போல் எல்லா கோர்ட்டுக்கும் சென்று, அப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது கட்சிக்காரங்கள் போராட்டங்கள் கலந்து அவர்களுக்கு நீங்கள் பெயில் எடுக்க வேண்டும், அவருக்கு ரிட் போட வேண்டும் என்று சில வழக்குகளை பற்றி சம்பந்தமாக நான் என்னிடம் பேசியிருக்கிறார். சில வழக்குகளை அவருடன் சென்று நான் வழக்கு நடக்கும் பொழுது அவருக்கு நாங்கள் எப்படி வழக்கை நடத்துகிறார் என்று ஒரு பார்வையாளராக இருந்திருக்கிறோம். முதல்வராக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு வழக்கை முன்னாள் மறைந்த கருணாநிதி மீது போட்டார்கள். அரிசி சரியாக இல்லை என்று போட்டார்கள் பிரின்சிபல் ஜட்ஜி கோர்ட்டில். அதிலே வழக்கு ஆஜராக வரும் பொழுது நாங்கள் அவருடன் சென்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ராஜீவ்காந்தி அவர்களை அழைத்து மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலையை திறக்க வேண்டும் என்று ஒரு நாட்களை குறிக்கப்பட்டிருந்தது. அந்த நாட்களில் ஒவ்வொரு அணி சார்பாக அழைக்கப்பட்டது. அந்த அணி சார்பாக அழைக்கப்பட வழக்கறிஞர் சார்பாக அழைக்கும் பொழுது நமது மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் பட்டாபிராமன் அவர்களும் நாங்களும், அப்புறம் ஜிஎம் சலீம் ஒருத்தர் இருந்தார், மாநில வழக்கறிஞர், அவரும் இறந்து விட்டார். இப்போ எல்லாம் பார்த்துட்டு வந்தோடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொசஷன் நடத்தணும். அப்படி நடத்தக்கூடிய நேரத்தில்
உதாரணத்துக்கு டாக்டர்ஸ் விங்கு ஒரு ப்ரொசஷன், மருத்துவருக்கு அட்வொகேட் விங் ஒரு ப்ரொசஷன், இப்படி ஒவ்வொரு ப்ரொசஷனாக அந்த ராஜீவ்காந்தி ஊர்வலத்துக்கு கொண்டாடுன்னு சொல்லி பட்டாபி சார் என்கிட்ட சொன்னார், நம்மளும் வழக்கறிஞர் சார்பாக ஒரு ப்ரொசஷன் நடத்தணும், அந்த ப்ரொசஷனில் நீங்கள் யாராவது ஒரு ஆள் அதை லீட் பண்ணி வரணும் அப்படின்னு அவர் என்ன செலக்ட் பண்ணார். செலக்ட் பண்ணி நீங்கள் எப்படி வர போகிறீங்க, நடந்து வந்தால் நல்லா இருக்குமா, குதிரையில் வந்தால் நல்லா இருக்குமான்னு கேட்டார். குதிரையிலே வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சிட்டு சொன்னோம். குதிரையில் கோட் ஷூட் போட்டு என் பின்னார வக்கீலாக நடந்து வந்தாங்க. அதிமுக கொடியேற்றி வந்தோம். மவுண்ட் ரோட்டுக்கிட்ட வரச்சுமே மாண்புமிகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ராஜீவ்காந்தி அவர்களும் சிலை திறப்புலாவிலே அந்த குதிரையில் வந்த வழக்கறிஞர்களை நான் ஒருவன் என்பதை பார்த்தவுடன் அடுத்த நாளே நமது மதிப்புக்குரிய மாநில வழக்கறிஞர் செயலாளர் பட்டாபிராமன் அவர்களை அழைத்து, இவர் வழக்கறிஞருக்கு சரியான ஃபிட்டாக இருக்கிறார், அரசியலில் ஃபிட்டாக இருக்கிறார், ஆகவே இவரை சென்னை மாவட்ட வழக்கறிஞர் செயலாளராக நியமிக்கலாம் என்று ஒரு உத்தரவை நமது பட்டாபிராமன் சார் அவர்களுக்கு விட்டார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களே எனக்கு சென்னை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பதவியை கொடுத்தார்கள். அதன் பிறகு தொடர்ந்து கட்சியிலே அடிஷனல் கவர்மெண்ட் பீடராக 91 திரு பட்டாபிராமன் அவர்கள் பரிந்துரை செய்து 91, 92, 93 தொடர்ந்து வழக்கறிஞர் பிரிவினுடைய செயலாளராக இருக்கும் பொழுதே இந்த பதவி கிடைத்தது. அரசாங்க வழக்கறிஞராக பணியாற்றினேன். 95 ராஜ்யசபா எம்பி ஆவதற்கு ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள், பெரிய தலைமை கழக நிர்வாகிகளை எல்லாம் போல் எனக்கு ஒரு வாய்ப்பு ராஜ்யசபா எம்பியாக 95 வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பு மூலமாக அரசியலிலே மாண்புமிகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் அதேபோல் என்னை வழிகாட்டியாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் காப்பா பட்டாபிராமன் அவர்களை, அதற்கு மேலாக எனக்கு வழிகாட்டியாக இருந்த என்னுடைய சீனியர் ஞானதேசி அவர்களை, எனக்கு இடம் வாங்கி கொடுத்த என்னுடைய பெரியப்பா தலவா சுந்தரம் அவர்களை என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாட்களாக இன்றைய தினம் இருந்து அரசியலிலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதுபோல் டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா ஜெயின் கமிஷன், டெல்லியில் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் அவர்களும் சேர்ந்து அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. முதலாக இப்பொழுது என்ன சம்பவம் நடந்ததோ அதே சம்பவம் அப்பவும் நடந்தது. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தலைமை கழகத்துக்கு வரும் பொழுது அதை பூட்டு போட்டு விட்டார்கள். உடனே அதை திறப்பதற்காக முயற்சி எடுக்கப்பட்டது, மீண்டும் திறக்கப்பட்டது. ஏன் இதை சொல்கிறது என்றால், அதிமுகவிலே தலைமை கழகத்தை பூட்டியதிலே இப்போ இருக்கக்கூடிய ஒருவரும் தலைமை கழகத்தை பூட்ட முயற்சி செய்தார், பூட்டிவிட்டு சென்றார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தான் பொசிஷன். அது ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான். 145 ப்ரொசீஜர் சின்ன ஸ்மால் ப்ரொசீஜர். யார் பொசிஷன் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கீயை கொடுத்துன்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அந்த அளவிற்கு இன்றைய சூழ்நிலையில் எடப்பாடி அவர்கள் தலைமை கழகத்திலே அந்த பூட்டை பூட்டினாலும் 2 நாட்களை அதை பெற்று தந்த பெருமை நமது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களை சாரும் என்பதை நான் இந்த பெருமையாக சொல்ல கடமைப்பட்டேன். அதற்கு முன்னால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை சாரும். அப்பொழுது அவர்கள் தான் அந்த தலைமை கழகத்தை பெற்றுக் கொடுத்த அம்மா அவர்களை சாரும். சார், ஜெயலலிதா அவர்களோட அமைச்சரவையில் போக்குவரத்து துறை, வருவாய்த்துறை, சுகாதாரத்துறைன்னு பல பொறுப்புகளில் இருந்திருக்கீங்க. ஜெயலலிதாவோட அமைச்சரவையில் பணியாற்றின அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்க முடியுமா? ஆமாம், நான் முதல்ல போக்குவரத்து துறை இல்லை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை 1.5 வருஷமாக இருந்தேன். அப்புறம் அதுக்கு அடுத்தால ரெவென்யூ மினிஸ்டர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்தேன். அப்புறம் ஹெல்த் மினிஸ்டர் இருந்தேன். பொதுப்பணித்துறை அமைச்சராக ஆக்கும் பொழுது என்னை கூட்டு பேசிகிட்டே இருந்த ஒரு நாள் அசம்பிளில் பேச சமயம் நான் என்னுடைய பேச்சை நல்லா அவங்க ஒரு மாஸ்டர், அசம்பிளியை பொறுத்தவரை அவங்க ஒரு மாஸ்டர் மாதிரி தான் இருப்பாங்க. எப்பவுமே யார் என்ன பேசினாலும் நல்லா கேட்கக்கூடிய ஒரு திறன் படைத்த, ஆளுமை படைத்த தலைமை என்றால் இனிமேல் தமிழ்நாட்டில் எனக்கு அது போன்ற வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அந்த மிக்க ஆளுமை மிக்க தலைமை. நான் ஒரு நாள் பேசும் பொழுது இன்றைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நமது நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் காவிரி பிரச்சனையை பேசும் பொழுது நானும் அப்பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருந்தது. பேச்சுவார்த்தை முற்று பேச்சுகள் சொல்லும் பொழுது ஒரு இடத்தில் நான் சொல்லும் பொழுது டிஎம்சியை பற்றி பேசினேன். இவ்வளவு தண்ணி அங்கிருந்து வருது, இவ்வளவு தண்ணி நம்ம கொடுக்கணும் சொன்ன 7.65 டிஎம்சி கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னார்கள். தொடர் கூட்டம் முடிந்தவர்களுக்கு என்னுடைய பேச்சு முடிந்தவுடன் மேலே இருந்து சிரிப்பு வந்தது. சிஎம் விட்டு வர சொன்னாங்க அப்படின்னாங்க. போனேன், நீ நல்லா தான் பேசின, தப்பு கிடையாது, ஆனால் ஒரு இடத்துல நீ மிஸ்டேக் பண்ணிட்ட அப்படின்னாங்க. எனக்கு புரிய அப்படி நான் முடிச்சுக்கிட்டே இருந்தேன். நீ 7.75 சொல்லுக்கு போறா 7.75 டிஎம்சின்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லக்கூடாது தலவா சுந்தரம், நீ மேத்தமெட்டிக்ஸா சயின்ஸ்? நாங்கள் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தேன், சயின்ஸ் எடுத்தேன் அப்படின்னு.
கேர்ஃபுல்லாக பேசுங்க. 7.75 சொல்லுங்க. அந்த அளவுக்கு சட்டசபையிலே நடக்கக்கூடிய நிகழ்விலே அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பேசும் பொழுது கூர்மையாக கவனித்து அவர்கள் தவறு செய்தால் கூட அதை மேலே கூட்டி நீ இது பேசுவது இந்த குற்றங்களுக்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆளுமை படைத்த ஒரு தலைமை என்றால் புரட்சி தலைவி அம்மாவுக்கு நிகர் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க ஷார்ப்பா யார் தப்பு பண்ணாலும் சரிதான். அந்த ஸ்பீச்சில் ஏதாவது இடைத்தரோ இரட்ட பேச்சில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அதை தெளிவாக அழகாக எடுத்து நம்மளுக்கு தாய் மாதிரியாகவும் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் மாதிரியாகவும் ஒரு கல்வியினுடைய ஒரு முதல்வர் மாதிரியாகவும் நம்மளுக்கு கிளாஸ் எடுத்து சொல்லல புரட்சி தலைவிக்கு நிகர் புரட்சி தலைவி தான் என்னை பொறுத்தளவை. சார் தொடர்ந்து போன வருஷம் RSS பேரணியை துவக்கி வச்சதுக்காக சொல்லுங்க சார். ஹெல்த் மினிஸ்டர் வந்தேன், அப்புறம் ரெவன்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர்ல இருந்தேன். ரெவன்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் மினிஸ்டருமே ஒரு சின்ன தவறு நடந்து பார்த்துக்கிட்டுங்க. 37B ஒரு செக்ஷன் இருக்கு, அதாவது லேண்ட் சீலிங் ஆக்ட்ல. அந்த ஆக்ட்ல எல்லா காலேஜும் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அதில் மிஸ்டர் தம்பித்துறை காலேஜும் சேர்த்து கையெழுத்து போட்டு அதில் ஒன்றும் நோ சீரியஸ் மேட்டர். இருந்தாலும் ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிட்டாரு. உடனே இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு தம்பித்துறை அவர்களை டிராப் பண்ணிட்டாங்க, மினிஸ்டர்ஷிப்லேருந்து டிராப் பண்ணிட்டாங்க. அவ்வளவு கேர்லெஸ்ஸாக நீ எப்படி கையெழுத்து போடலாம்? நீ என்கிட்ட கேட்கணுமா வேண்டாமா? ஒரு சின்ன ஒரு ஃபைலை கிளியர் பண்ணச்சுமே என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா வேண்டாமா? ஒன்றுமே நான் சொல்லவே இல்லை, பதில் சொல்லவே இல்லை. எப்படி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். கரெக்டாக ஒரு 2 மாதத்துல மீண்டும் எனக்கு ஹெல்த் மினிஸ்டர் கொடுத்தாங்க. நான் இதை ஏன் சொல்லுதேன்னா, அப்படியே என்னை விட்டுருக்கிறேன், அவங்க விடல. சரி ரைட்டு, தப்பு எங்கே இருக்கு, ஏன் இவன் தப்பு பண்ணான், எப்படி தப்பு பண்ணான், ஏனாலும் தப்பு பண்ணான். அதே மாதிரி ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும் பொழுது ஒரு ஃபைல் சர்க்குலேட் ஆகிட்டே இருந்தது. ஒரு அக்யூஸ் கோயம்புத்தூர்ல இருக்காங்க, அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்காண்டி மெட்ராஸ் ரீகேபிலேஷன் சென்டருக்கு ஒரு ஃபைல் சர்க்குலேட் ஆகுது. அந்த ஃபைலுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த ஃபைல் என்னுடைய ஃபைல் நினச்சிக்கிட்டு என்னை கூட்டு கேட்டாங்க. அதில் எனக்கு நான் சிக்னேச்சர் பண்ணல, அதுக்கு எனக்கு என்கிட்ட வந்தது. நான் அந்த ஃபைலை என்ன மேஜிஸ்ட்ரேட் எழுந்து அதை அப்படியே எழுதுன்னு சொன்னேன். ஆனால் அந்த தவறு பண்ண ஹோம் செக்ரட்டரியை சஸ்பெண்ட் பண்ண ஒரு சீஃப் மினிஸ்டர்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்போ முனீர் கோடான்னு ஹோம் செக்ரட்டரி இருந்தாங்க, உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு ஆளுமை மிக்க திறமை படைத்த தலைவி என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். சார் கடைசியா போன வருஷம் RSS பேரணியை துவக்கி வச்சதுக்காக உங்களை கட்சி பொறுப்புல இருந்து கட்சி தலைமை நீக்கினாங்க. இப்போ பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கீங்க அப்படின்னும் போது உங்க மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கையும் இப்ப ஏற்படுத்தப்பட்டிருக்க கூட்டணியும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது மேடம், தலைமையை நான் எப்பவுமே நீங்க அம்மா இப்ப கேளுங்க, அம்மா என்ன மினிஸ்டர்ஷிப்ல இருந்து எடுத்தாங்க. ஐ ஆம் நாட் கிவிங் எனி கமாண்ட். சரி, நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்மளை எடுத்துட்டாங்க, ரைட்டு, நம்ம அமைதியாக போய்க்கணும். அதில் போய் இதில் போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கோ மற்றவங்ககிட்ட போய் பேசுறதுக்கோ, அதே மாதிரி வெளியில் போய் நின்றுக்கிட்டு நான் அப்படி கட்சி குலைச்சேன், என்னால் தான் கட்சி இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளவு தூரம் இது படிப்பறிவு இல்லாதவங்க கிடையாது. யோசிச்சு பார்த்தேன், மேபின்லாம் கிடையாது. என்ன பொறுத்தல நம்மளுக்கு அது ரைட்டுன்னு தெரிஞ்சால் கூட அவங்கள பொறுத்தவரை அது தப்பு, அவங்க நடவடிக்கை சரி நடவடிக்கை அப்படின்னு நான் நினச்சி தான் அம்மா பீரியடில் மனுஷப்பில் அமைதியாக இருந்தேன். அதே போல் இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பிஜேபியுடன் கூட்டணியில் இருந்தார்கள். அதையும் கூட்டணி என்பது எங்களது கிராமம். இந்த கிராமத்திலே உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரியில் RSS ஹிந்துயிசம் ரிலீஜியஸ் போலரைசேஷன் டிஸ்ட்ரிக்ட். நீங்கள் ஒரு பக்கம் சர்ச் இருக்கும், ஒரு பக்கம் ஹிந்து டெம்பிள் இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணுவேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலப்புற ஒரு கன்னியாகுமரி கடற்கரையில் இருந்து ஒரு சர்ச்சுக்காண்டி ப்ரொசஷனுக்கு கொடி வச்சிருந்தேன். அது மாலையில் போய் இந்த RSS அவங்க தேர் வெரி க்ளோஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸு சர்க்குலரு அப்படி தான் பழகிட்டு இருப்போம். நான் என்னை பொறுத்தவரை அது ஒரு சீரியஸ் இல்லாமல் போய் எடுத்துட்டேன். இட் மே பி மை மிஸ்டேக். அவர் எடுத்த உடனே நான் அதுக்காண்டி என்ன எடப்பாடி எடுத்துட்டாரு, எடப்பாடி நல்லவர் இல்லை, எடப்பாடி இந்த மாதிரிலாம் பண்ணுதான்னு சொல்லி எனக்கு மனசே வரல. ஏன்னா நம்ம அவர்கிட்ட பழகிருக்கோம், அவரை நம்ம தலைமையாக ஏற்றுக்கிட்டோம். இப்போ இந்த தலைமையை ஏற்றுக்கிட்டு when you are going to criticize the தலைமை, ஒரு தலைமை கிரிட்டிசைஸ் பண்ணவர் அந்த கட்சியில் இருக்க முடியாது, கட்சியில் இருக்கவும் கூடாது. நானா மனசு ரைட், ஓகே, அவர் எடுத்த டிசிஷன் கரெக்டு, நம்ம எடுத்த டிசிஷன் தப்பு, ரைட்டு. அவர் தன்னுடைய அலைன்ஸ் இதுக்காண்டி எடுத்திருக்காங்க. அது ஒரு கட்சியினுடைய தலைமை என்ன அலைன்ஸ் எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது சபார்டினேட்டு. அந்த சபார்டினேட் ஏதாவது கருத்து சொல்ல இருந்தா அந்த ஒரு 4 ரூம் 4 செவத்துக்குள்ளதான் பேசணும் முடியும், வெளியில கமாண்ட் அடிக்கக்கூடாது.
நான் எடுத்த உடனே ஐ எம் லீவிங் டு சம் அதர் பிளேஸ். அப்படி இங்கேருந்து சபரிமலை அப்படி இப்படி போயிருக்கேன். டெய்லி பிரஸ்காரம் கேட்காங்க, என்ன பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன். அப்படி தலைவர் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அந்த முடிவுக்கு நம்ம கட்டுப்படுன்னு சொல்லி அப்படியே அமைதியாக இருந்துட்டேன். அப்புறம் அமைதியாக இருந்தால் மீண்டும் எனக்கு அவர் ப்ராப்பராக அதை விசாரித்து என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் எனக்கு மீண்டும் அந்த பதவி கொடுத்தாங்க. உடனே கொடுக்கல, ஒரு மாதம் கழிச்சு அது என்ன நடந்தது, யாரு நடந்து, எப்படி நடந்தது. ஸோ எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி when you are going to criticize the political leader of the party criticize பண்ணினால் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்மளுடைய சர்வைல் கொஸ்டின் ஆயிரும். நம்ம மேல அவங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு தான் வரும். அவன் பேச தனியா பேசினா இவன் இப்படிதான் பேசுவான். இப்போ அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இவன் எதை எடுத்தாலும் இப்படிதான் பேசுவான், நலவாசுந்தரம் வந்தாச்சுன்னா அது சரியில்லை இது சரியில்லை இன்டர்னலா சொல்லுவாங்க. ஆனால் வெளியில என்ன ஒரு நாள் அப்படி சொன்னது கிடையாது. அதனால வி அக்செப்ட், நம்ம ஒரு ஆளை அக்செப்ட் பண்ணி தானே நம்ம லீடராக அவர் கூட பயணிக்கும். அப்போ அதை அக்செப்ட் பண்ணணும். சில நன்மை இருக்கு, தீமை இருக்கும். நன்மையை மட்டும் நம்ம எடுத்துட்டு இருக்க முடியாது, தீமை எடுக்க முடியாது. இப்போ எத்தனையோ போஸ்ட் வருது, எல்லாத்தையும் போய் எதிர்கட்சியாளர் எனக்கு கொடுங்க, எனக்கு அசம்பிளில் துணைத் தலைவர் கொடுங்க, எனக்கு அசம்பிளில் பொருளாளர் கொடுங்க. அது ஒரு தலைவருக்கு ஒரு டெலிகேட் பொசிஷன் ஒன்று விட்டுரும். இவரு இல்லை, அம்மா கிட்டே இருக்கச்சுமே பிசினஸ் அட்வைசரி கமிட்டியில் இருந்திருக்கேன். நிறைய எனக்கு கமிட்டிலாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ கூட என்னை எடுத்த உடனே நமது இப்போ இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பைனான்ஸ் பொன்னையன் சொன்னார், அவருக்கு ஏதாவது ஒரு கமிட்டி தலைவராக போடலான்னு. இல்லை நான் அவருக்கு மனசில் வேற மைண்டில் இருக்கேன், பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. இல்லை அவருக்கு ஏதாவது பெட்டிஷன் ஏதாவது ஒரு கமிட்டியில் போடலாமா, நல்ல நாள் அப்படின்னாரு. இல்லை நான் வேணேன் சொல்லி ஒரு 10 நாள் எனக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இஸ் தி லீடர்ஷிப். நீங்கள் நன்றி சார். இணைப்பில் எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி. தேங்க்யூமா. தொடரும் செய்திகளை பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.